யார் வந்தால் நம்மளுக்கு நம்ம சோறாக போட போகிறாங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு போட்டு வர போகிறோம். விஜய்க்கு தான் போட சொல்லிங்கிறாங்க. என்ன தெரியல, எங்கள் பேரன் அப்படின்னு சொன்னான். எனக்கு என்ன தெரியும், எனக்கு எது வருதோ அதில் குத்தி போட்டு வந்துடுவேன். டிவிக்கே தாங்க வரணும். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதனால் இப்போ இவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு விஜய் வந்தால் தான் நல்லா இருக்கும். இதான் நல்லது செய்வார் விஜய் வந்தால். இது செய்கிறவங்க என்ன ஒரு வண்டி கூட வாங்கி கொடுக்க முடியல. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். அவன் வந்தால் நல்லது செய்வான்றதுனால இப்போ விஜய்க்கு போகலான்ட்டு இருக்கிறோம். தண்ணி பிரச்சனை எல்லாம் இருக்குது. நாங்கள் இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறோம். தான் பஸ் வசதியெல்லாம் கிடையாது எங்களுக்கு. பைக்கில் தான் வரணும், ஆட்டோவில் தான் போகணும். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். விஜய் வந்தால் கொஞ்சம் சேம செய்வார். அலைஸ் சாய்க்கமாக இருக்கும். இங்கே ஏரியா லைட் இல்லை, ரோட் லைட் கிடையாது, இருட்டாகுது நைட்டில். வசதி வாய்ப்பு இல்லை, மறுபடியும் தண்ணி போக மாட்டேங்குது, தண்ணி தேங்குது. அப்படியே அதெல்லாம் கொசு முக்கியது, பல தொந்தரவு. மருத்துவம் எல்லாம் வந்து 108 போனால் கொஞ்சம் லேட் ஆகுது. அங்கே போனால் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே வண்டி வரணும், அது வரணுன்றாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு கம்மி தான் கோட்டக்காரில். இல்லை டிவிக்கே தான்க்கா. என்ன ரீசன்னா எப்போ பார்த்தாலும் டிஎம்கே தான் வருது. இதுக்கு முன்னாடி வந்து 2 வருஷம் வந்து ஏடிஎம்கே வந்தது. ஏடிஎம்கே வர பீரியட்லையும் அதே தான் பண்ணாங்க. இப்போ டிஎம்கே வந்து டிஎம்கே பீரியடில் வந்து அதே தான் நடக்குது. சரி புதுசாக டிவிக்கே வந்துன்னா ஏன்னா மாற்றுவாங்களான்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. டிவிக்கே வந்து சரியாக பண்ணலாம், அடுத்த வாட்டி வந்து வேறு யாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். அதனால் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும்ட்டு. எங்கள் ஏரியாவே பிரச்சனை தான்க்கா. ஞாயிற்றுக்கிழமைனால பிரச்சனை தான் எங்கள் ஏரியாவில். ரோடு சரியில்லைக்கா. ரோட்டில் போனால் மாடு குறுக்க வருது, டெய்லி ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சண்டே டைமில் குஷ்டி தேவலாம் சண்டை போடுறாங்க. அதெல்லாம் பிரச்சனை தான். விஜய் தான் சொல்கிறாங்க, யார் பார்த்தாலும் விஜய் சொல்கிறாங்க. இல்லை பைசு போட்டு புதுசு போட்ட கூட ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு சொல்கிறாங்க. சாலைகள்லாம் அவ்வளோ சீராக இல்லையம்மா. ரோடுன்னு சுத்தமாக போகல, ஒரு இடத்துலலாம் நாசி ஆகுது. ரோடு சுத்தம் இல்லை, போகிறது வசதி இல்லை. நம்ம பக்கமெல்லாம் அந்த வசதி தான். பொண்ணுங்கள்லாம் எந்த டிஸ்டர்ப் நல்லா தான், நல்லா பொண்ணுங்கள்லாம் பச்சு நல்லா தான், நல்லா டிஸ்டர்ப் எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தளபதி ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஒரு புதுவிதமான மாற்றம் இருந்தால் நல்லாயிருக்குமே. அந்த பழசே நம்ம வந்து ஊறி போயிருக்கோம்ல, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே தெரியல. உள்ள என்ன நடக்குது, என்ன நடக்குது எல்லாமே தெரியல. இவர் வந்தாருன்னா எதனா மாற்றுவாருன்றத ஒரு நம்பிக்கை. நான் என்னுடைய ஓட்டு நான் அவருக்கு தான் போடுவேன். ஏரியாவில் என்ன ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே ப்ராப்ளம் தான். மழை தண்ணி வந்தால் போக்குவரத்து ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. என்ன இல்லை அதுதான். பெண்கள் பாதுகாப்பு நடந்துட்டு தானே இருக்குது. அது நான் சொல்ல வேண்டியது என்ன இருக்குது. எல்லாமே பேப்பரில் நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்ப்போம் தளபதி வந்தால் மாற்றுவாரான்றதை பார்ப்போம். கல்வி மருத்துவம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேருது. பட் ஆனால் எல்லாருக்குமே போய் சேருதான்றது வந்து சந்தேகமாக தான் இருக்குது. அது வந்து முழுமையாக மாற்றணும் அப்படின்னா தளபதியாலையுமே முடியுமான்னு தெரியாது. பட் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. ஸ்டாப்பிங்கெல்லாம் இல்லை, பஸ்ஸு நிறுத்த மாட்டேன்றாங்க. ஆட்டோவில் தான் போய் இறங்கணும், பஸ்ஸில் யாருன்னா நிறுத்த மாட்டேன்றாங்க. எங்கள் ஊர் கொஞ்சம் தள்ளிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நாங்கள் தூரமாக தான் போனோம். கவர்மெண்ட்டை கும்மிடிப்பிண்டி கோட்டைக்காரிக்கு போனோம். நாங்கள் என்ன கேட்போம், எங்களுக்கு கடை வசதி தான் கேட்போம். எங்களுக்கு வந்து விஜய் ஜெயிக்கணுன்றது ஆசை. புதுசாக ஒருத்தர் உருவாகணும்.